Hello friends, this is Sendil. Fourth classல நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? Have, has வச்சு பாசிட்டிவா ஒரு சென்டென்ஸ், நெகட்டிவா ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். நான் கார் வச்சிருக்கேன், என்கிட்ட கார் இல்லை, இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? இப்போ இதே have and has வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த வீடியோ ஈஸியா இருக்கும், உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ have and has இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ how to ask questions, கேள்வி எப்படி கேட்கறது அப்படின்னு பார்க்க போறோம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான். ஓகேவா? இது வந்து நம்ம அப்படியே நம்ம ஒரு தமிழ் சென்டென்ஸ் எழுதி அதை அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல அப்படியே மாத்தி மாத்தி பிராக்டிஸ் பண்றதை விட ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சு கத்துக்கோங்க. அது ஏன் வருது, எதுக்காக நம்ம அப்படி கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படி நீங்க படிச்சீங்க அப்படின்னா. ஓகே, இப்ப பாருங்களேன், நீ கார் வச்சிருக்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, யூ ஹாவ் அ கார். உங்ககிட்ட கார் இல்ல, யூ டோன்ட் ஹாவ் அ கார். கரெக்டா? இப்போ நீ கார் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஒண்ணு என்கிட்ட கார் இருக்குன்னு சொல்லணும், அல்லது என்கிட்ட கார் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்றது? அந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்கறது பார்க்கலாமா? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளவுதான். இதுலயே நான் உங்களுக்கு டோட்டலா மொத்த லாஜிக்கையும் நான் சொல்லி கொடுக்க போறேன். பாருங்க, does he have a friend? does he have a friend அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் கேட்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல வரக்கூடிய அந்த வார்த்தை டஸ்ல ஆரம்பிக்கும். எதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்டுக்கு, he, she, it. அவன், அவள், அது. சோ அவனுக்கு பதிலா ஒரு பையனோட பேர் கூட இருக்கலாம். ஓகே, ராமு அப்படின்னு இருக்கலாம். சோ அவளுக்கு பதிலா ஏதாவது பேர் கூட இருக்கலாம், சீதா அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே, காவியா அப்படின்னு கூட இருக்கலாம். காட் இட்? அதே மாதிரி இட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படின்னு அர்த்தம். சோ என்ன சொல்றது, மனுஷங்களை தவிர மற்ற உயிரினங்களை நம்ம அது இதுன்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட்? அப்போ அனிமல்ஸ், பேட்ஸ், ஓகே, மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து இட்ல வரும். காட் இட்? சோ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து அவன், அவள், அது இதுக்குள்ள இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை டஸ்ல ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததா ஹாவ் வரும். டஸ், ஹாவ் ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் அல்லது காரு, பைக்கு எதுனாலும் இருக்கான்னு சொல்லி கேட்கணும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? டஸ் ஹி ஹாவ் அ ஃப்ரெண்ட்? அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். அதுதான். ஓகே, ஸோ இதே கேள்வி எப்படி கேட்கலாம்? டஸ் ஷி ஹாவ் அ ஃப்ரெண்ட்? டஸ் ஷி ஹாவ் அ ஃப்ரெண்ட்? அவளுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? டஸ் இட் ஹாவ் அ ஃப்ரெண்ட்? அதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? காட் இட்? எப்படி கேட்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இந்த மூணு சப்ஜெக்ட் வந்தா முதல்ல டஸ் இருக்கணும், அடுத்து அந்த சப்ஜெக்ட் வரும், அடுத்து ஹாவ் வரும். தட்ஸ் இட். ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, டஸ் ஹி ஹாவ் அ ஃப்ரெண்ட்? அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்னா எஸ். இந்த இடத்துல அவன் அப்படின்னு தானே இருக்கு, அதனால ஹி போட்டுறணும். எஸ் ஹி டஸ், அவ்வளவுதான். எஸ் ஹி டஸ். ஹி, ஹாவ் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஷார்ட்டா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பாருங்க. does he have a friend? yes he does. அவனுக்கு இருக்கிறது. ஓகே, இப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லணும். அதை ஷார்ட்டா எப்படி ஆன்சர் பண்ணலாம்? no he doesn't. does not, does notனா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, does not இத சுருக்கி சொல்றதுதான் doesn't. ஓகே, no he doesn't. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் கேட்கட்டுமா? does she have a friend? அவளுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்காங்க அப்படின்னா என்ன போடுவீங்க? yes she does. ஆமா, இருக்காங்க. இல்ல அப்படின்னா no she doesn't. got it?
ஓகே, உங்க வீட்ல ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி, பப்பி நாய்க்குட்டி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஓகே ஓகே. டஸ் இட் ஹாவ் அ ஃப்ரெண்ட்? அதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கு அப்படின்னா எஸ், சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும். இட் டஸ். அதுக்கு ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னா நோ, இட் டசன்ட். காட் இட்? ஈஸியா இருக்கா? இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அவனுக்கு கார் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு டஸ் ஹி ஹாவ் அ கார், ஃப்ரெண்டுக்கு பதிலாக கார். அவனுக்கு பைக் இருக்கா அப்படின்னா டஸ் ஹி ஹாவ் அ பைக். ஓகே, அவனுக்கு பைசைக்கிள் இருக்கா அப்படின்னா டஸ் ஹி ஹாவ் அ பைசைக்கிள். ஓகே, ஸோ இதே இது வந்து அவனுக்கு பேனா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அவளுக்குன்னு எடுத்துக்கிடுமே, அவளுக்கு பேனா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு டஸ் ஷி ஹாவ் அ பென். அவகிட்ட பேனா இருக்கா? அவகிட்ட புத்தகம் இருக்கிறதா அப்படின்னா டஸ் ஷி ஹாவ் அ புக். அவகிட்ட இங்கிலீஷ் புக் இருக்கா அப்படின்னா டஸ் ஷி ஹாவ் அ இங்கிலீஷ் புக். இங்கிலீஷ் அப்படிங்கறதுனால ஆன் போடணும். ஓகே, ஸோ டஸ் ஷி ஹாவ் அன் இங்கிலீஷ் புக். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் ரூல். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு பாத்துக்கோங்க. காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் இந்த 3 வந்துச்சுன்னா இதே இது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து யூ, வி, தே, நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்னு இருந்தா இந்த ஃபார்மேட். டஸ்க்கு பதிலாக டூ வரும், அவ்வளவுதான். டு யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட்? உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? டு வி ஹாவ் அ ஃப்ரெண்ட்? நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? டு தே ஹாவ் அ ஃப்ரெண்ட்? அவர்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நீங்க கேட்கலாம், என்ன இதுல ஒரே ஒரு சப்ஜெக்ட் குறையுது அப்படின்னு. என்ன சப்ஜெக்ட் அது? ஐ. அது ஏன் குறையுது? நமக்கு நம்மளே கேள்வி கேட்கவே மாட்டோம். டு ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட்? எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவே மாட்டோம். ஸோ கேள்வி கேட்கும் போது நமக்கு நம்மளே கேட்காதனால இந்த ஐ வராது. காட் இட்? ஓகே, எனக்கு பின்னாடி சொல்லுங்க அந்த கொஸ்டினை. டு யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட்? டு வி ஹாவ் அ ஃப்ரெண்ட்? டு தே ஹாவ் அ ஃப்ரெண்ட்? ஈஸியா இருக்கா? தட்ஸ் இட். ஓகே, இப்போ டு யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கறாங்க, உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க இருக்கு அல்லது இல்லைன்னு சொல்லணும். இருக்கு அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா எஸ் ஐ டு. எஸ் ஐ டு, எனக்கு இருக்காங்க. ஓகே, இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நோ ஐ டோன்ட். காட் இட்? ஓகே, சோ இங்க வந்து நீங்க கேட்க கூடாது, இங்க யூ இருக்கே, இங்க ஏன் வந்து யூ போடல அப்படின்னு. கொஸ்டின் வந்து நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன், டு யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு. அப்ப நீங்க உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தானே சொல்லணும். அதனாலதான் சொல்றேன் எஸ் ஐ டு அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லா சொல்ல தேவையில்ல, எஸ் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் அப்படியும் சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு லென்த்தியா போகாதீங்க, பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இல்லையா. ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டா எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஒரே ஃபார்மேட் தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நோ ஐ டோன்ட், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பாருங்க. டு தே ஹாவ் அ ஃப்ரெண்ட்? அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா எஸ், இந்த இடத்துல மாறும், எஸ் தே டு. ஓகே, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நோ தே டோன்ட். டோன்ட் அப்படின்னா டு நாட், இதோட சுருக்கமான வடிவம் தான் டோன்ட். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இதே இது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உனக்கு கார் இருக்கா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்பீங்க? ஃப்ரெண்டை தூக்கிட்டு கார் போட்டுருங்க, டு யூ ஹாவ் அ கார். உனக்கு பைக் இருக்கா? டு யூ ஹாவ் அ பைக். உங்ககிட்ட சாக்லேட் இருக்கா? டு யூ ஹாவ் அ சாக்லேட். உங்ககிட்ட பேனா இருக்கா? டு யூ ஹாவ் அ பென். உங்ககிட்ட பென்சில் இருக்கா? டு யூ ஹாவ் அ பென்சில். உங்ககிட்ட எரேசர் ரப்பர் இருக்கா அப்படின்னு கேட்கணும், டு யூ ஹாவ் அன் எரேசர். எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான். இந்த ஃப்ரெண்டை தூக்கிட்டு அப்படியே மாத்திட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொன்று வரும். சப்ஜெக்டை பொறுத்து சின்ன வித்தியாசம், டஸ்ஸா டூவான்னு டிசைட் பண்ணணும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஆன்சர் பண்ணும் போது என்னது, இங்க டஸ் வரும், நெகட்டிவ்ல டஸ் நாட் வரும், நோ சொன்னா டஸ் நாட் வரும். இங்க எஸ் போட்டீங்கன்னா டூ அப்படின்னு போடணும், நோ போட்டீங்கன்னா டோன்ட் வரும். அந்த சப்ஜெக்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் இட் ஈஸி? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா இருக்கா? உங்களை தான் கேட்கிறேன், ஈஸியா தானே இருக்கு? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர் யூ ரெடி ஃபார் த ப்ராக்டிஸ் செஷன்? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஸ்டின் கேட்டு பாருங்க, அவன் கார் வச்சிருக்கானா? ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்றோம். ஆமா அவன் வச்சிருக்கான், ஆமா அவன் வைத்திருக்கவில்லை, இல்லை அவன் வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ரூல் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஹி ஷி இட் வந்தது அப்படின்னா
கேள்வி எதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா டஸ்ல ஆரம்பிக்கும். ஓகே, அதே இது தே யூ வி வந்தது அப்படின்னா டூல ஆரம்பிக்கும் கொஸ்டின் வந்து. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கலாமா? அவன் கார் வைத்திருக்கிறானா? பட் டிஃபால்ட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா டஸ்க்கு அப்புறமா வரக்கூடியது ஒரு சப்ஜெக்ட் வரும். ஓகேவா, இந்த மூணுல ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டா ஹேவ்ங்கிற வார்த்தை தான் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. ஓகே, அதை மறந்துடவே கூடாது. இதெல்லாம் மாறாது. ஸோ டஸ் வரும், அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வரும், அடுத்து ஹேவ் வரும், டூ வரும், சப்ஜெக்ட் வரும், ஹேவ் வரும். இது மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அவன் கார் வச்சிருக்கானா? ஸோ அவன் அப்படின்னு வந்துருச்சு. இந்த டேஷ்ல என்ன வரும்? blank, he have a car. ஸோ he வந்திருக்கு. அப்ப என்ன போடுவீங்க? டஸ்ல தான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, does he have a car? அவன் கார் வைத்திருக்கிறானா? பாருங்க, டஸ்ல ஆரம்பிக்குது, அடுத்து ஒரு சப்ஜெக்ட் he வந்திருக்கு, அடுத்து have. That's it. இப்போ ஆன்சர் பண்றீங்க. ஆமா, அவன் வச்சிருக்கான். ஆமா அப்படின்னா எஸ் போட்டீங்க. அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னா என்ன போடுவீங்க? he. இதுக்கு அடுத்து என்ன வரணும்? does. அவ்வளவுதான், சிம்பிள். எஸ், he does. ஒரே ஃபார்மட் எதுக்குமே மாறாது. எஸ், he does. ஆமா வச்சிருக்கான். இல்ல அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்லை, அவன் வைத்திருக்கவில்லை. நோ, இல்லைன்னா நோ போட்டீங்க. அவன் வைத்திருக்கவில்லைன்னா டஸ் கூட ஒரு நாட் சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். doesn't அப்படின்னா does not, இதோட கண்ட்ராக்ஷன் சுருக்கமான வடிவம் தான் doesn't. no, he doesn't அல்லது no, he does not. பேசும்போது doesn't அப்படின்னு சொன்னாதான் அழகா இருக்கும். என் கூட சொல்லுங்க, say after me. அவன் கார் வச்சிருக்கானா? does he have a car? ஆமா, அவன் வச்சிருக்கான். சொல்லுங்க பார்க்கலாம். yes, he does. இல்ல, அவன் வச்சிருக்கல. no, he doesn't. doesn't என்ன மீனிங்? does not. ஈஸியா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் உங்களை கேட்க போறேன். எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவர்கள் பைக் வைத்திருக்கிறார்களா? சோ அவர்கள் அப்படின்னு வந்துருச்சு. சோ தே அப்படின்னா அவர்கள்னா தே. அப்ப டூ தான் ஆரம்பிக்கணும். கொஸ்டின் வந்து டூல தான் ஆரம்பிக்கும். சிம்பிள். ஓகே, இந்த இடத்துல டூ போட்டா முடிஞ்சு போச்சு. பாருங்க, டூ வந்திருக்கு, அடுத்து ஒரு சப்ஜெக்ட் தே வந்திருக்கு, அடுத்து ஹேவ். டு தே ஹேவ் பைக்? அவர்கள் பைக் வைத்திருக்கிறார்களா? ஆம், அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எஸ் போட்டாச்சு. ஆம்னா எஸ், அவர்கள் அப்படின்னா என்னது? தே போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? டூ. அவ்வளவுதான், ஏற்கனவே பார்த்தோம்ல. எஸ் தே டூ. இந்த இடத்துல எஸ் தே ஹேவ் அந்த மாதிரிலாம் சொல்லி இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவ்வளவுதான், எஸ் தே டூ. காட் இட்? ஓகே, இல்ல அவங்க வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். நோ, இல்லைன்னா நோ போட்டீங்க. அவர்கள் அப்படின்னா என்னது? தே. டூவோட நாட் சேர்த்துறணும், அவ்வளவுதான். டோன்ட். இல்ல அவங்க வச்சிருக்கல. டோன்ட் அப்படின்னா என்னது? டு நாட் அப்படின்னா. ஈஸியா இருக்கா? சே ஆஃப்டர் மீ, எனக்கு முன்னாடி சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணலாம். அவர்கள் பைக் வைத்திருக்கிறார்களா? டு தே ஹேவ் அ பைக்? ஆம், அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எஸ் தே டூ. அவர்கள் வைத்திருக்கவில்லை. நோ, they don't. ஈஸியா இருக்கா? சோ இனிமேல் மத்தவங்க கிட்ட திங்ஸ் இருக்கா, அது இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்படிதாங்க கொஸ்டின் கேட்கணும். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் ஷார்ட்டா அப்படிங்கறதே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே, சோ இதை வச்சு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த செஷன்? டு யூ ஹாவ் அ கார்? ஓகே, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது எல்லாமே நீங்க பாத்தீங்க இல்லையா? சோ கார் மட்டும் கிடையாதுங்க, எதுனாலும் நீங்க கேட்கலாம். இது வச்சிருக்கியா, அது வச்சிருக்கியா? ஸோ பக்கத்துல வந்து நம்ம பேனா கடன் வாங்குவோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம் இல்லையா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம். ஸோ எது வேணாலும் நம்ம மற்றவங்ககிட்ட வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எப்போ வரும்? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம கத்துக்கிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வழியை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். எதையுமே வந்து ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு மனப்பாடமே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ போட்டு குழப்பிக்கிட்டாலே வேஸ்ட். ஓகேவா? போட்டு இங்கிலீஷ் கிராமர்
எல்லாமே இருக்கு, நம்ம பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா போறோம். பட் அதை விட்டுட்டு நீங்க குழப்பக்கூடாது. ஓ இதெல்லாம் இருக்கா, அப்படி இருக்கா, இங்கிலீஷ்னாலே ஐயோ டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்றாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்றாங்க, ஆர்டிகிள்ஸ் சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பார்க்க போறோம் அந்த 30 டேஸ்ல, எல்லாமே இருக்கு. ஓகேவா? வீடியோஸ்ல எல்லாமே, ஒவ்வொரு வீடியோலையும் புதுசு புதுசா நீங்க நிறைய லேர்ன் பண்ண போறீங்க. ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருக்கேன். நீ சாக்லேட் வச்சிருக்கியா? ரொம்ப சிம்பிள். நீ சாக்லேட் வச்சிருக்கியா? இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ஓகே, இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நீங்க நிறைய கொஸ்டின் கூட நீங்க ஃப்ரேம் பண்ணி காமெண்ட்ஸ்ல போடலாம். ஓகே, பட் இதுக்கான ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி படிங்க. பிகாஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நீங்க பேசினாதாங்க வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.